இப்போ அண்மையில் கூட கேள்விப்பட்டிருக்கீங்களா, எல்லை விபத்து ஏற்பட்டு ஒரு பஸ் மோதி எத்தனையோ பேர் உயிரிழந்தாங்க. அதே மாதிரி இப்போ அரச போக்குவரத்தாக இருக்கட்டும், தனியார் போக்குவரத்து வாகனங்களாக இருக்கட்டும், இல்லை அவர்கள் பயன்படுத்துகிற தனி வாகனங்களாக இருக்கட்டும், எல்லாமே விபத்துக்களுக்கு உள்ளாகுது. இது எதனால் ஏற்படுது இந்த விபத்து? என்னென்னு சொன்னால் இது இந்த எல்லாரும் இந்த ரோட்டு கரையாகவே எல்லாம் பார்க் பண்ணிட்டு போகிறாங்க. என்னென்னு சொல்கிறது, இந்த வீதி ஒழுங்கும் பெருசாக கடைப்பிடிக்கிறது இல்லை இங்கே ஒருத்தரும். என்னோட மஞ்சள் கோட்லேயே லைன்லேயே நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் கூடுதல் ஆக்சிடென்ட். இதுலேயும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஒரு சின்ன பிள்ளை ஒன்று திருப்புற இடத்துல அவள் இறங்கிட்டு கரோடு கடைக்குள்ளே வந்துட்டா, திரும்ப அந்த பிள்ளை பைக்லேருந்து கீழே விழுந்துட்டு அவள் ரொலி ஏறி ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது. இப்போ கிட்ட இல்லை, இதை கூடுதலாக மதிக்கிற இல்லை. அதை எல்லாம் மீறினம். அதான் முக்கியமான கருத்து. இப்போ இந்த வீதி விபத்துக்களை கடைப்பிடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், சாரதி அனுமதி பத்திரம் வழங்கும் போது எல்லா இதுகளையும் பரீட்சைகள் எழுதி ட்ரையல் காட்டி இவ்வாறான நடைமுறைகளுக்கு உட்படுத்தி தான் அந்த சாரதி அனுமதி பத்திரம் வந்து வழங்குறாங்க. அதை மீறியும் இவங்கள் வந்து அதிகமான வேகத்தில் வாகனத்தை செலுத்துறதாக இருக்கட்டும், அந்த சிக்னல் சந்திகளை வந்து அந்த ஒழுங்குமுறையில் பின்பற்றாமல் இருக்கட்டும், வாகனங்கள் இப்போ ஒன் வேன்னு சொன்னால் அதில் போகிறது, இங்கே அங்கேருந்து வாரதுன்னு சொன்னால் இங்கேருந்து போகிறதாகவும் இருக்குது. ஏன் இந்த இதுகளை கடைப்பிடிக்கிறது மக்கள் வந்து கவனஈனமாக காணப்படுறாங்க? இப்போ என்னென்னா, யாழ்ப்பாணத்தில் வாகனங்கள் கூட முந்திய மாதிரி சரியான குறைவு. இப்போ சரியான எல்லாரும் கூட கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள வீட்டில் ஒரு தராறு பொருள் இருப்பினா அவையில் காசு அனுப்பினா இங்கே எல்லாரும் வாகனங்கள் எடுக்கிறது. கூடுதலாக எடுத்து என்னென்னா, இப்போ கொழும்பு மாதிரி அந்த நெரிசலாக வருது. இப்போ எல்லோரும் வாகனம் எடுக்கிற ஒரு வீட்டிலே 3 வாகனம் நிற்கும். இப்போ எங்கிற வீட்டிலே நிற்கிது. அப்புறம் எல்லா வீட்டிலே நிற்கும் நிற்கிறதால கூடுதலாக சிலவு என்னென்னா, லைசன்ஸ் இல்லாமல் இந்த 18 வயசுக்கு கீழே இருக்கிறாக்களே இந்த அம்மாவோட பைக் எடுத்துகிட்டு ஓடுறது, ஓடிக்கிட்டு போய் ஆக்சிடென்ட் வரும். அவையில் என்னென்னா, அந்த படித்து எக்ஸாம் எழுதி எடுக்கணும்னு யோசனை வேறு இல்லை. காசு யார்டையும் கொடுத்துட்டு அந்த லஞ்சமாக வாங்கி போட்டு அந்த அப்படி எடுக்கிறதா அங்கே கூட அப்படியும் இருக்கணும். ஆனால் அப்படி நடக்கிற இப்போ தான் கொஞ்சம் இந்த என்னது இந்த ஹாஸ்பிட்டல் ரோட்டெல்லாம் இப்போ இந்த அனுரா வந்துட்டு போனது பிறகு இப்போ யாழ்ப்பாண போலீஸ்லேருந்து இதை கதைச்சு இப்போ இந்த ட்ராஃபிக் இல்லாமல் ஆக்கியிருக்கு. பட் அதில் ஒன் வே ஆக்கியிருக்கணும். அதிலெல்லாம் பெரிய அந்த ஜெஃப்னா டேக்ஸுக்கு முன்னால் எல்லாம் ஒன் வே ஆக்கியிருக்கணும். இப்போ எல்லாம் சன நெரிசல் இல்லை, சரியாக குறைஞ்சு வருது.